ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே இட்லி மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 6 காப்படி அரிசிக்கு 1 காப்படி பச்சரிசி போட்டுக்கலாம். போட்டு அளந்து எடுத்துட்டு வீட்டில் சாப்பாடு வடிக்கிற அரிசி வந்து 1 காப்படி அது போட்டுக்கலாம். நான் அளக்கிறது இந்த மெஷரிங் கப்பில் கிளாஸு. ஸோ மெஷரிங் கப்போட கிளாஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும். இது 1/4 கிலோ பிடிக்கும். அடுத்தது உளுந்து பருப்பு ஊற வைக்கணும். அது வந்து 1 கிலோவுக்கு 200 மேனிக்கு நம்ம 1.25 கிலோவுக்கு 450 கிராம் உளுந்து ஊற வச்சுருக்கோம். ட்ரையாக உளுந்தை நல்லா கழுவி ட்ரையாக தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு போட்டுடுவோம். கொஞ்சம் மசஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம உளுந்தை நல்லா மழை ஆட்டி எடுத்துருவோம். இந்த பாருங்க எவ்வளோ உளுந்து பார்த்திங்களா, நல்லா மசிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இது மாவு பார்த்திங்கன்னா ரவையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கையில் ஃப்ரெஷ் பண்ணும்போது லைட்டாக ரவையாக தெரியணும். மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி எடுத்து ஊற்றும் போது நுரையும் மாவும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி ஊற்றியாச்சு. மார்னிங்கே இட்லி ஊற்றி இட்லி எடுத்தாச்சு. இட்லி பார்த்திங்கன்னா நல்லா பூவாட்டம் இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசையும் எப்படி வரதுன்னு பார்க்கலாம். தோசை ஊற்றுறோம். நல்லா பேப்பர் தோசையாகவே வரும் உங்களுக்கு நல்லாவே. ஸோ நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தோசை இன்னுமே நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா மாவு இதே மாதிரி இட்லி பதத்துக்கு காட்டினாலே உங்களுக்கு தோசை சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஓகே, டன்.